சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த துதியின் அலைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியூடாக உங்களோடு நாங்கள் இணைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான ஒரு தாகமான ஒரு உரையாடல், அது குறிப்பாக துன்ப வேளையில் எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏங்குகின்ற வேளையில் எங்களுக்காக இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து அவரை நினைத்து அவருடைய அருளை பெறுகின்ற அந்த தருணம் உன்னதமானது. அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 8வது வசனத்தில், இறைவனை நோக்கி நெருங்கி வாருங்கள், அவரும் உங்களை நோக்கி நெருங்கி வருவார் என்று சொல்லுகின்ற அந்த வரிகள். இறைவனை நோக்கி நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் எங்கள் வாழ்வை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்கின்ற இந்த அற்புதமான இந்த காலத்தில் அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த நல்ல கல்வன் அந்த இயேசு ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்ன அந்த தருணமே, அந்த நிமிடமே ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வை பொறுப்படுத்தாரே. லூக்கா நற்செய்தி 23 நாங்கள் பார்ப்பதை போல அந்த சிறு பொழுது, அந்த ஒரு நிமிடம் இறைவனோடு இருக்கிற அந்த தருணமாக எங்கள் வாழ்வை மாற்றுகின்ற தருணமாக மாறுகின்ற நேரம் இது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த அழகான இந்த பாடல், எங்கள் அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடலை நாங்கள் பங்கு பெறுவோம். அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. கையிலே விந்தைகள் நிகழ்வதும் நிறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் நிறைவா. மொழிகளை தாண்டி மனமுறவாட, மொழிகளை தாண்டி மனமுறவாட, மகிழ்வினில் திளைப்பதும் ஏன் இறைவா, ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. ஆண்டவரே, அந்த ஒரு நிமிடம், அந்த சிறிய தருணம், ஆண்டவரே, உம்மோடு நான் செலவிடுகின்ற இந்த நேரம் ஆண்டவரே என் வாழ்வை மாற்றட்டும். ஆண்டவரே, விழிகளை மூடி உம்மை நினைக்கின்ற வேளையிலே அது இயேசு ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து
அந்த மார்பிலை சாய்ந்து ஆண்டவர் இயேசுவே நீர் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி உமோடு ஒன்றாக இணைகிற வேளையில ஆண்டவரின் வாழ்வு மாறுகின்ற தருணம் அது. நாங்கள் கண்களை மூடி இயேசு ஆண்டவரை தியானிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த விந்தையான அனுபவம் இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலான அமைதியும் ஆறுதலும் அது. ஏனென்று சொன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமந்து வருகின்ற வேதனைகள் ஏராளம். நீங்கள் பாரமான சுமைகளை சுமந்து சுமந்து களைத்து போனவர்களாக எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள், எங்கள் பாரங்களை யார் இறக்கி வைப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். அந்த இயேசு ஆண்டவருடைய அருகிலே அமர்ந்திருந்து மொழிகளால் விவரிக்க முடியாத அந்த அனுபவத்தை பெற குரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் நிறைவா சோதரமானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் நிறைவா வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை அது ஏன் இறைவா ஏன் இறைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஆண்டவரே, நாங்கள் பாடிய இந்த வரி எங்களுடைய மனித வாழ்க்கையை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே தொங்கிய வேளையிலே மத்தேயு நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, ஆண்டவரே, அந்த வேளையில இந்த வானம் மௌனமாகியது. தந்தையினுடைய அந்த மௌனம், அங்கு கூடியிருந்தவர்களுடைய அந்த மௌனம், உமக்கு எதிராக எல்லோரும் நிற்கிற சூழ்நிலை. ஆண்டவர் இயேசுவே, தந்தை எங்கே? அந்த வேளையில சிலுவை அடிகள் என்ற அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த 1000 கேள்விகள். ஆண்டவரே, ஏன் இந்த மௌனம் என்று சொல்லி, ஆண்டவரே, அதனுடைய உச்சக்கட்டமாக நீர் அழுகின்ற அந்த தருணம், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நீர் அழுகின்ற அந்த அழுகுரல். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களிலே உம்முடைய மௌனங்கள் எங்களுக்கு பெரும் கேள்விகளாக இருக்கின்றன. ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் உம்முடைய ஆசீரை பெறுவதற்காக. ஆண்டவரே, நாங்கள் என்னத்தை தவறுவிட்டோம், ஆண்டவரே, நாங்கள் எதை தவறாக செய்தோம் என்று சொல்லி தெரியவில்லையே. ஆண்டவரே, ஏன் இந்த மௌனம் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கின்ற தருணங்கள். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழ அந்த வேளையிலே தூய ஆவியை பொழிந்த பொழுது அருளின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி, ஆண்டவரே, அதை நம்பிக்கையாக கொண்டு நாங்கள் பாடுகின்றோம். தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் திளைப்பது ஏன் இறைவா ஏன் இறைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல இறைவன் மௌனமாக இருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கலாம். சில வேளைகளில் நீங்கள் உங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிற நிலையில, இறைவா ஏன் இந்த மௌனம் என்று சொல்லி அந்த சிலுவை அடியிலே நின்ற அந்த தாய், மௌனமாக நின்ற அந்த தாய்,
1000 கேள்விகளோடு நின்றதைப் போல நாங்களும் நிற்கின்ற தருணங்கள் உண்டு. ஆனால் அன்பார்ந்தவர்கள், இந்த தாயை போல அந்த விசுவாசத்திலே இறுக்கமாக, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நான் முன்னோக்கி செல்ல இறைவா உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டும் என்னை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் மட்டும் என்னை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலகி விடாமல் இருக்க என்னை எப்பொழுதும் உம்முடைய பாதுகாப்பிலே என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம், வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை. அது ஏன் இறைவா, ஏன் இறைவா? ஒரு நிமிடம் ஆண்டவரே, உம்முடைய அந்த மௌனம் அலட்சியம் அல்ல. ஆண்டவரே, நீர் மௌனமாக இருக்கிறீர் என்று சொன்னால் நீர் அதிலிருந்து எங்களை வேறொரு நிலைக்கு அழைத்து செல்வதற்காக என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இறைவன் மௌனமாக இருக்கிற தருணங்களை இந்த வேளையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அந்த விசுவாச அறிக்கையை இந்த வேளையில் நாங்கள் செய்வோமா? பிரியமான சகோதரர்களை, நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து உங்கள் உள்ளங்களை உயர்த்தியவர்களாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி சிலுவை அடியில் என்ற அந்த தாய் மரியாளை நினைத்து பாருங்கள். அவருடைய கேள்விகள், இது எதற்கு நடக்கிறது என்று சொல்லி, ஆண்டவர் இயேசு உன்னதர் என அழைக்கப்படுவார், கடவுளுடைய மகனாக இருக்கிறவர் ஏன் சிலுவையிலே கொல்லப்படுகின்றார் என்று சொல்லி அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் ஆனால் மௌனமாக நின்ற அந்த தாய், அந்த விசுவாச அறிக்கையை அவள் செய்ததை போல நாங்களும் அதே விசுவாச அறிக்கையை செய்வோமா? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகளை போல எங்கள் இயலாத தருணத்தில் இயேசுவை இறுக்கமாக பிடித்து கொள்ளுவோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மௌனத்தை, ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் காலம் தள்ளி போகிற நிலைகள், எதிர்பார்த்து காத்திருக்கிற விடயங்கள் நடக்காமல் இருக்கிற தருணங்கள், ஆண்டவரை அனைத்தையும் மக்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பிரியமான சகோதரர்கள், இந்த வேளையில் வாழ்வின் பாரங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரை, இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அருள் பிரசன்னம் இந்த வேளையில் இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, நீர் இறந்து உயிர்த்த பிறகு 50வது நாளிலே உம்முடைய தூய ஆவியானவர் பொழியப்பட்ட வேளையில ஆண்டவரை அனைத்திற்கான இந்த 1000 கேள்விகளுக்கான பதில் கிடைத்ததே. ஆண்டவரே, அதே விதமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த வேளையிலே தூக்கி எடுத்தருள்வீராக. ஆண்டவரே, உயர்த்தி அருளும் இறைவா, உயர்த்தி அருளும் இறைவா. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இந்த விசுவாச அறிக்கையை செய்கிற இந்த பிள்ளைகள் தங்களுடைய உடைந்த நிலையில மனித மட்டத்தில் பதில்கள் இல்லாமல் ஏக்கத்தோடு அலைகின்ற ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைகள்ல வாழ்க்கையின் ஓரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, உம்முடைய மௌனத்தை கண்டு களைத்து போயிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஓடி ஓடி களைத்து போயிருக்கிற பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் காலம் தள்ளி போயிருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இறைவா, பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த சகோதர சகோதரிகளே, இந்த வழியில நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிலைகள் இறைவனிடமிருந்து எங்களை ஒரு பொழுதும் பிரிக்க கூடாது என்று சொல்லி பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுவார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எம்மை பிரிப்பது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் தூய ஆவி எங்கள் மீது பொழியப்படும் பொழுது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், சில வேளைகளில் நாங்கள் மனம் தளர்ந்து போயிருக்கிற நிலைகள், ஆண்டவரே, இன்றைக்கு
எங்களை பலருக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்னவென்று சொன்னால், என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்து போய் விடுவேனோ என்று சொல்லி, ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் என்னுடைய தேவைக்காக மன்றாடினாலும் என்னுடைய தேவைகள் தள்ளி போகும் பொழுது உம்முடைய மௌனத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன். அன்பந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவரை நாங்கள் இறுக்கமாக பிடித்து கொண்டு பாடுவோம். ஒரு பொழுதும் பிரியாத, உம்மை பிரியாத அந்த நிலையான வரம் வேண்டும் என்று சொல்லி. உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோது முறை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். சாவோ வாழ்வோ, வானதுதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வரவனவோ, வலிமை மிக்கவரோ, உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் இருப்பவையோ, வேறெந்த படைப்போ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுதான் பிரிக்க முடியும் என்று சொல்லி பவுல் சொல்வதை போல, ஆண்டவரே, எம்மை விட்டு, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து எம்மை எடுத்து விடாதையும். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே எம்மை வைத்துக் கொள்ளும் இறைவா. நீர் தேடும் ஆண் போல் தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீர் தேடும் ஆண் போல தேடி வந்தேன். நீர் இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே,
ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடும் மான் போல தேடி வந்தேன் ஆண்டவரே. திருப்பாடல்கள் திருவசனம் சொல்வதை போல கடவுளே, நீர் தேடும் மான்கள் நீரோடைகளுக்காக ஏங்குவதை போல ஆண்டவரே, என் ஆன்மா உம்முடைய சன்னிதானத்திற்காக, உம்முடைய உடனிருப்பிற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஏங்குகிற தருணம் இது. பாந்தவர்களை இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்படுவோம். எல்லோரும் ஒருமனப்பட்டு எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஆண்டவரை நோக்கி உயர்த்தியவர்களாக நம்பிக்கை, அந்த விசுவாச அறிக்கையை, நம்பிக்கையை மட்டும் பிடித்து கொண்டு இயேசு ஆண்டவர் அந்த யாயிருக்கு சொன்னதை போல, நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே என்று சொன்னதை போல, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. இயேசுவை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னோக்கி செல்வோம். இறைவன் காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். ஆகவே இறைவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை தளர்ந்து போகாமல் அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஜேசுவே 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 என்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜேசுவை நாங்கள் கூப்பிடுவோமாம். ஜேசுவே 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 ஜேசுவே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், எங்களோடு ஒன்றிணைந்து ஜேசு ஆண்டவரை நீங்கள் உற்று பார்த்து அந்த ஜேசு ஆண்டவரை இந்த வேளையிலே கூப்பிடுங்கள். சிலுவை அடிகள் என்ற அந்த தாய் மரியாவோடு இணைந்து இந்த இடத்துல இருக்க அந்த மௌனமான அந்த சூழ்நிலையில எல்லாமே முடிந்தது என்று சொல்லி, இனிமேல் எதுவும் இல்லை என்று சொன்ன நிலைத்த அந்த வேளையில ஆண்டவரே, நீர் பெரிய அற்புதமான காரியத்தை அந்த வேளையிலே நடத்தினீரே. தந்தை எங்கே, தூய ஆவியானவர் எங்கே என்கின்ற அந்த கேள்விக்கு சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்கிய பொழுது தந்தை, மகன், தூய ஆவி இந்த மனுக்குலத்திற்கான அந்த வெற்றியை, அந்த மீட்பின் செயலை செய்கின்ற அந்த அற்புதமான தருணம் அது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருளிலே இருக்கிற நிலைகளாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை விட்டு தூர விலகி போனதை போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் விழுந்திருக்கிற அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகம் உங்களை தூக்கி நிறுத்துகின்றது. ஆகவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் தளர்ந்து போகாமல் ஒரு காரியம் மட்டும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அந்த சிலுவையிலே ஒப்புக்கொடுங்கள். நம்பிக்கையோடு ஜேசுவே 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 என்று சொல்லுவோம். ஜேசுவே 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 ஜேசுவே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. இயேசுவே, உம்முடைய அன்பில் இருந்து எம்மை எதுவுமே பிரிக்க முடியாது. இயேசுவே, என்ன வேதனையாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், இன்னலாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், ஆடையின்மையாக இருக்கலாம், இடராக, ஏன் சாவாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவும் எம்மை உம்மிடமிருந்து பிரிக்காது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இந்த வேளையில் அந்த விசுவாச அறிக்கையை செய்கின்ற இந்த மகனையும் மகளையும் ஆண்டவரை நீர் பொறுப்படுத்தலும். ஆண்டவரை காலம் தள்ளாமல் பொறுப்படுத்தலும். இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய அற்புத பிரசன்னத்தை நீர் முகமுகமாக காட்டியறலும். ஆண்டவரே, கலைத்து போயிருக்கிற மகனையும் மகளையும், ஆண்டவரே, பல காரணங்களால் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிற அந்த மகனையும் மகளையும் ஆண்டவரை தூக்கி எடுத்தருள்வீராக. நீர் செய்கிற இந்த கிருபைக்காக, நீர் செய்கிற இந்த அற்புதமான காரியத்திற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, புகழும் மகிமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது, உமக்கு மட்டுமே உரியது. ஆமென்.